வணக்கம் உறவுகளே. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது ரசிகர்கள் அல்ல, பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நடிகர் சோ அவர்கள் சொன்னதா நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன சம்பவம், எங்க அம்மா சொன்ன ஒரு சம்பவம். அதன் மூலமா நான் இதை உண்மையே நினைக்கிறேன். அது சேலத்துல எங்க அம்மா முதல்ல கல்யாணம் முடிச்ச உடனே எங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்த படம் குடியிருந்த கோயில். அந்த படம் சேலத்தில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கப்ப போயிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த படம் நல்லா ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கும்போது அது எம்ஜிஆர் போலீஸ் சுடுற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அவர் அதே மாதிரி பாலத்தில் ஓடுவார், தப்பிச்சு ஓடுவார், சுட்டுவாங்க. சுட்டவுடனே அவர் அங்கேருந்து குதிச்சுடுவார் பாலத்தில் இருந்து. அப்போ படம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆடியன்ஸில் ஒரு பெண்மணி எந்திரிச்சு, ஒரு அம்மா, ஐயோ என் மகனை சுட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே மயங்கி விழுந்துருச்சு. இது உண்மை. மயங்கி விழுந்துட்டாங்களாம். எங்கள் அம்மா எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க எல்லாம் பதறி போய் எந்திரிச்சு ஓடி போய் டக்குன்னு தூக்கி படத்தை நிப்பாட்டி தண்ணிலாம் கொண்டாந்து தெளிச்சு விட்டு டீயை வாங்கி கொடுத்து எழுப்பி உட்கார வச்சு திருப்பி, அம்மா அதெல்லாம் உங்கள் மகன் சாகலம்மா, பொறுங்க, படத்தை போடுவாங்க பாருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி படத்தை போட சொல்லி, என்ன தெரியுமா அப்படின்னு அடுத்த சாட்டில் எம்ஜிஆர் அதில் காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே என் மகனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சி அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு உண்மையை பழையபடி படம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய அன்பு கிடையாது. 1967 அவர் பரங்கிமலை தொகுதியில் நிற்கிறதுக்கு, ஆனால் திமுகவில் இருந்து எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு அண்ணா அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவர் அதுக்கு முன்னாடி கள ஆய்வு பண்ணுறதுக்காண்டி சும்மா அப்படி போய் கேட்டு வருவோமே அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்காண்டி வர்றாரு. அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்று மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பப்ளிக்கில் கேட்குறாரு, நான் இங்கே தொகுதியில் நிற்கலாமா அப்படின்னு. அப்போ உடனே, தலைவா இதெல்லாம் கேட்கணுமா, நீங்கள் நில்லுங்க தாராளமா அப்படின்னு சொல்லி, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு கூட்டமாக ஆர்ப்பரிச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா ஓடி போய் டீயை வாங்கிட்டு வந்து பித்தளை டம்ளரில் அழகா டீயை வாங்கிட்டு வந்து காரில் ஏற போனவங்களை மறைச்சு டீயை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உடனே பக்கத்தில் உள்ளவர், ஐயோ அண்ணனுக்கு டீ காப்பி சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லைம்மா. ஐயோ அப்படியா, இருங்க இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கூட்டத்தை விலைக்கு ஓடி போய் ஒரு சோடா ஒன்று வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கண்ணீரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார் தலைவர். டக்குனு அந்த சோடாவை வாங்கிட்டு அந்த அம்மாவை அணைச்சி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா பின்னளவில் பெரிதளவில் பேசப்பட்ட படம். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை எம்ஜிஆர் நடிக்கிறாரு, அவர் வெளியே நடித்தார் மக்கள்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி, வள்ளல் மாதிரி அப்படின்னு. அப்போல்லாம் ஒரு மனுஷன் ரொம்ப நாளைக்கு நடிச்சிட முடியாது. எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும்? ஏன்னா பார்க்குற மக்கள் எல்லாம் சாதாரணமாக சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு சம்பவம் நான் சொல்கிறேன். இதை நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லலாம், நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவங்க உச்சமாக நடித்த காலங்களில் இவர் இளைஞராக சினிமாவுக்கு வந்தவர், பெரிய நடிகர். அவர் இப்போ 70 வயசு இருக்கும். அவரை குறை சொல்லணும்னு நான் சொல்கிறேன். அவர் பசங்க 2 பேருமே இப்போ இன்னைக்கு பெரிய ஹீரோ தமிழ் சினிமாவில். அவர் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, பீடி, காப்பி, தண்ணி எதுவுமே கிடையாது. யோகா, தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான ஒரு இதில் உள்ளவர். இன்னைக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு, நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறேன்றவர், நிறைய படிச்சிருக்கவர், ஓவியம் வரைகிறவர், நிறைய பேசுவார், கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறவர். ஸோ இவ்வளவு தனித்தன்மைகள் இருந்த அவர் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த சம்பவம், செல்போன் கடை திறக்கிறதுக்காண்டி வர்றாரு. அப்போ வந்த இடத்துல ஒரு சின்ன பையன், ரசிகர்னு சொல்ல முடியாது, ஒரு பையன் ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறான். பழக்கம் விறுவிறுன்னு போனவர் அந்த செல்லை அப்படி தட்டி விட்டு கீழே தட்டி போட்டு போயிட்டார். இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் வயசானவர் அவருக்கு சால்வை போடுறதுக்காண்டி கொடுக்குறாரு. அதை அப்படியும் தூக்கி தூர போட்டு போகிறாரு. இது எப்படி? இது நான் அவரை குறை சொல்றதுக்காண்டி சொல்லலை. நம்மளை அறியாமலே நம்மகிட்ட உள்ள, நம்ம எவ்வளோதான் நடித்தாலும் நம்மகிட்ட உள்ள இயல்பான ஒரு சில கோபங்கள், விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை அறியாமல் வெளியே வந்துடும், வெளியே காமிச்சிடும். பட் ஆனால் புரட்சி தலைவருக்கு அப்படி கிடையாதுங்க. அவர் இயல்பாகவே குழந்தை மாதிரி ஒரு அற்புதமான மனுஷன். நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. ஒரு சிலர் வேணா இதாக இருக்கலாம். அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த வள்ளல் தன்மை, அதுதான் அவரை 2 தடவை எமன் திறந்து காப்பாத்துச்சு.
அவர் முப்பிறவி கண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. தர்மம் தலையாகும்னு சொல்லி அவர் நடித்த அவருடைய தலைப்பு வச்ச அவர் படத்தில் அவர் சொன்னது, அவர் கொடுத்த தர்மம் அவரை காப்பாத்துச்சு. அதனால் அவர் நடிக்கலை. அவர் இயல்பாகவே வள்ளல். ஒரு அற்புதமான வள்ளல். அவ்வளோ ஏங்க எங்கேயோ போவானே. நம்ம இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்களை படிக்க வச்சது 7 வருஷம் அவரை படிக்க வச்சது புரட்சித் தலைவர் தான். இது அவரே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர். ஆனால் அவரை நீ நடிக்கலாம் வேணாம், நல்லா படித்து பெரிய ஆளாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை படிக்க வச்சு உதவி பண்ணியிருக்காரு. படிக்க வச்சிருக்காரு. அவர் துறைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் அவர்களே அதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் என்னை படிக்க வைக்காரு அப்படின்னு. இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேணுமா என்ன? நன்றி அவர்களே. வணக்கம்.